வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். சித்ரா பௌர்ணமி 2026 பாவ நிவர்த்தி தரும் அரிய நாள். சித்திரகுப்தரின் தெய்வீக ரகசியம் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். நற்றுணையாவது அண்ணாமலையாரே. தமிழகத்தின் ஆன்மீக மரபில் சில நாட்கள் சாதாரண நாளாக இல்லை. அவை மனித வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்ட தெய்வீக தருணங்கள். அத்தகைய அரிய நாட்களில் ஒன்றாக விளங்குவது சித்ரா பௌர்ணமி. இந்த நாள் பாவ நிவர்த்தி, கர்ம சுத்திகரம், இறையருள் பெரும் வாய்ப்பு என்ற மூன்றையும் ஒரே நேரத்தில் தரக்கூடிய தெய்வீக நாள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சித்ரா பௌர்ணமி 2026 சரியான தேதி மற்றும் நேரம் மே 1, 2026 வெள்ளிக்கிழமை. பௌர்ணமி துவக்கம் ஏப்ரல் 30 இரவு 9:51. பௌர்ணமி முடிவு மே 1 இரவு 11:07. சித்திரை நட்சத்திரம் துவக்கம் ஏப்ரல் 30 அதிகாலை 1:11. சித்திரை நட்சத்திரம் முடிவு மே 1 அதிகாலை 2:41. இந்த நேரங்களில் செய்யப்படும் பூஜைகள் பல மடங்கு பலன் தரும் என்று நம்பப்படுகிறது. சித்ரா பௌர்ணமியின் தெய்வீக சிறப்பு அது என்னவென்று பார்க்கலாம். சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி நாளே சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாள் மிகவும் சிறப்பு பெறுவதற்கான முக்கிய காரணம் சித்திரகுப்தர் வழிபாடு. சித்திரகுப்தர் கர்மத்தின் கணக்காளர். இந்து மரபு கூறுவது, நாம் செய்யும் ஒவ்வொரு நல்லதும் கெட்டதும் ஒவ்வொரு சிந்தனையும் கூட அனைத்தையும் பதிவு செய்து வைத்திருப்பவர் சித்திரகுப்தர். மரணத்திற்கு பின் சொர்க்கமா அல்லது நரகமா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் அவருக்கே உண்டு என்று நம்பப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி வழிபாடு ஏன் முக்கியம் அதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நாளில் கடந்த கால பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கலாம், மன சுத்திகரம் பெறலாம், கர்ம வினைகள் குறையலாம். அதனால் இந்த நாள் ஆன்மீகத்தில் மறுபிறவி தரும் நாள் என்று கருதப்படுகிறது. சித்ரா பௌர்ணமியில் செய்ய வேண்டியவை: புனித நீராடல். காலை நேரத்தில் நீராடி உடல் மற்றும் மனம் தூய்மை பெறும், தெய்வீக சக்தி பெறலாம். சிவ வழிபாடு மற்றும் சித்திரகுப்தர் வழிபாடு. சிவபெருமானை வழிபடுதல், சித்திரகுப்தரை மனமாற வேண்டுதல் ஆகியவை செய்ய வேண்டும். இதனால் கர்ம வினைகள் குறையும், மன அமைதி கிடைக்கும். விரதம் அப்படி எடுத்துக்கொண்டால் நாள் முழுதும் விரதம், மாலை சந்திரனை வழிபட்டு விரதம் முடித்தல், அது நல்ல விரதத்திற்கு ஏற்புடையதாகும். மன உறுதி, ஆன்மீக சக்தி அதிகரிக்கும். தானங்களை பொறுத்தவரை உணவு தானம், உடை தானம், அத்தியாவசிய பொருட்கள் தானம் போன்ற தானங்களை செய்யும் போது பாவ நிவர்த்தி அடைந்து புண்ணியம் பெருகும். திருவண்ணாமலை கிரிவலம் ரொம்ப முக்கியமானது. இந்த நாளில் சித்ரா பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. பாவங்களை நீக்கும், ஆன்மீக சக்தி அதிகரிக்கும், இறையருள் கிடைக்கும். இதனால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த நாளில் கிரிவலம் வருகின்றனர். மதுரை சித்திரை திருவிழா கள்ளழகர் வைபவம் சித்ரா பௌர்ணமியின் மிகப்பெரிய சிறப்பு. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் திருவிழா. இந்த நிகழ்வு பக்தர்களுக்கு தெய்வீக அனுபவமும் அருளாசி பெறும் தருணம். பாரம்பரியத்தின் உயிர். இதை காணும் பாக்கியம் பெரிய புண்ணியம் என்று கருதப்படுகிறது. இறுதி கட்ட உண்மை என்னவென்றால், சித்ரா பௌர்ணமி என்பது ஒரு பண்டிகை மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக வாய்ப்பு. இந்த நாளில் நம் தவறுகளை ஏற்றுக்கொள்வோம், மனதை சுத்தப்படுத்துவோம், நற்செயல்கள் செய்வோம். அப்போதுதான் சித்திரகுப்தரின் கணக்கில் நம்முடைய பக்கம் அதிகரிக்கும். எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் அகிலம் காக்கும் அண்ணாமலையாரே போற்றி போற்றி. உன் ஆழ்ந்த கருணையை பெற என்ன தவம் செய்தேனோ. சிவாய நம. சிவமே ஜெயம், சிவமே தவம், சிவனே என் வரமே. எங்கும் சிவநாமம் ஒலிக்கட்டும். நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க.